தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையிலே வாழ்கின்ற மக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஏறத்தாழ இந்த ஆண்டு 24-25 ஆண்டில் 1,00,000 வீடுகள் எடுக்கப்பட்டு அவைகள் ஆணைகள்லாம் தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 3,500 கோடி ஒதுக்கீடு செய்து அதில் 3,00,000 ரூபாய் ஒரு வீட்டிற்கு வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான திட்டம். கடந்த 10 ஆண்டு காலமாக 2011-21 ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் பழுது பார்ப்பதும், ஏழை எளிய மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்கு 2,000 கோடி ரூபாய் நிதி வழங்கி அந்த பணியும் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக வீடு வழங்குகின்ற திட்டத்தில் நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த 3,500 கோடியை வழங்கி அனைத்து வீடுகளையும் கட்டித்தர வேண்டும். வீடு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது. 6 ஆண்டு காலத்தில் 8,00,000 வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 வீடு வீதம் ஏறத்தாழ 8,00,000 வீடுகள் கட்டித்தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக துவக்கி இருக்கிறார்கள். இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே புதிய வீடு வழங்கவில்லை. பழுதடைந்த வீடுகளை பழுது பார்த்து கொடுக்கவும். அதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு, இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் 5,500 கோடி நிதியை ஒதுக்கி வழங்கியிருப்பது மக்களிடத்திலே மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. ஆக ஒவ்வொரு திட்டமாக தேர்தல் காலத்திலே கொடுக்கப்படாத வாக்குறுதிகள், மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை, மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை, காலை உணவு திட்டம், இதெல்லாம் மிக முற்போக்கான திட்டம். 60 ஆண்டு கால அரசியலில் நடைபெறாத திட்டங்கள். தலைவர் கலைஞர் எப்படி ஒரு காலத்தில் குடியிருப்பதற்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்பதற்கு கான்கிரீட் வீடுகளை 1971ஆம் ஆண்டு துவங்கினார்கள். அந்த திட்டத்தை முடித்து வைக்கின்ற பணியையும் இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் தான் அதை பற்றி சிந்தித்து இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக, கலைஞர் கனவு இல்லம் என்பது அது மிகச்சிறப்பாக அமையும். கலைஞர் கனவு இல்லமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிக்கிடையில் 3 லட்சம் கொடுக்குறார் ஒரு வீட்டுக்கு. அது ஒரு பெரிய நிதி ஆதாரம். அதுபோக அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் உதவியாக இருந்து இந்த வீடுகளை முழுமையாக கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். எனவே இது ஒரு சிறந்த திட்டம். இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான நாள். இதை வழங்குவதிலே நான் இன்றைக்கு காலையில் இங்கேயும் மாலை ரெட்டியார் சத்திரத்திலையும் ஏறத்தாழ 2,000 பேருக்கு மேல் வீடு கிடைக்குதுன்னு சொன்னால் யார் பெற்ற அப்பா அம்மா கூட கட்டி கொடுக்க முடியாது. ஆக இலவசமாக கட்டித்தருகின்ற திட்டம், பட்டா வழங்குகின்ற திட்டம், நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கிற திட்டம், எந்த திட்டமாக இருந்தாலும் முற்போக்கான திட்டம். அரசு பெரிய பெரிய மிராசுதார்கள், பணக்காரர்களிடத்தில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு எடுத்து ஏழைகளுக்கு, நிலமற்ற ஏழைகளுக்கெல்லாம் தானமாக வழங்கினார்கள். ஆக ஏழை எளிய மக்கள், பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமம், 8 கோடி மக்களும் சமம் என்கிற நிலையை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கி இருக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். வேறு யாரும் இருக்க முடியாது. அதைத்தான் அவர் எல்லோருக்கும் எல்லாம், அதான் திராவிட மாடல் ஆட்சி. அதிலே அந்த தத்துவத்திலே அத்தனை கருத்துக்களும் அடங்கியிருக்கிறது. யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள், நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றி முடிக்கின்ற தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதுதான் கலைஞர் வழியில் சிறிதும் தடம் புரளாமல் இன்றைக்கு சிறந்த முறையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நடத்துவார்கள். இனிமேல் இந்த பொற்கால ஆட்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடரும். ஆமாம். ஊராட்சி தேர்தல் நடைபெறுமான அதுக்கு ஏற்பாடுகள் எதாவது நடந்தது? ஊராட்சி தேர்தலை பொறுத்தளவில் இப்பொழுது மாநகராட்சிகளில் இணைக்கப்பட வேண்டிய ஊராட்சி ஒன்றியங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பது 15 ஆண்டுகளுக்கு முன்னால்
கடந்த கால ஆட்சியிலையும் அவைகள்லாம் மனு கொடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை 10 ஆண்டு காலத்தில். இப்பொழுது நாங்கள் அந்த உங்களுக்கு தெரியும், மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கின்ற ஆட்சி மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அரசு. எனவே தான் அவர்கள் இப்பொழுது ஒன்றியங்களை பிரிப்பது, ஊராட்சி மன்றங்களை சிலவற்றை 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு இருக்குது. இப்போ தூத்துக்குடியிலாம் ஒரு ஊராட்சி, அது அதை மாநகராட்சியோடு சேர்ப்பது, இது சம்பந்தமாக கருத்து கேட்பது, அந்த கிராம மக்களை கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் இவைகள்லாம் பிரித்து முடித்தவுடன் தேர்தல் உடனே வைத்து விடுவோம். பிரித்து முடிக்கின்ற பணி இப்பொழுது துவங்க இருக்கிறது சீக்கிரம். ஏன்னா பதவிக்காலம் இருக்கையில் பிரிக்க முடியாது. அது நம்ம இப்போ அவர்கள்ட்ட கருத்து கேட்கணும். கருத்து கேட்டு அப்புறம் பிரித்து, இப்போ திண்டுக்கல் மாநகராட்சி இருக்குன்னா எந்தெந்த பஞ்சாயத்து மாநகராட்சியில் சேர்றேங்கிற கருத்து கேட்கணும். கேட்டுட்டு ஏற்கனவே 7-8 ஊராட்சிகள் கருத்து கொடுத்துருக்காங்க, 1-2 பேர் இன்னும் கொடுக்கல. அது கொடுத்தவையெல்லாம் சேர்த்து அறிவிக்கிறதுக்கு நம்ம ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டி முடிவு செய்யும். திண்டுக்கல் மாநகராட்சி அதே மாதிரி நத்தம் ஊராட்சி ஒன்றியம் இதில் எல்லாம் தொடர்ந்து முறைகேடுன்னு சொல்லி இப்போ மாவட்ட ஆட்சியரே நடவடிக்கை வேறு எடுத்திருக்காங்க. நத்தம் ஊராட்சி ஆளுங்கட்சியோடு சேர்ந்துட்டு அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சியில் தற்போது வரை 5 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குன்றாங்க. இல்லை, அது இப்போ கம்ப்ளீட்டாக போலீஸ் எல்லாமே அவங்க அவங்களுடைய விசாரணையில் இருக்கிறது. யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. முதல்வரை பொறுத்தளவில் அது யாராக இருந்தாலும் அதில் எல்லாமே அடங்குது. பத்திரிகையாளராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் அவர்கள் மீது தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் எவ்வளோமா கொடுத்துருக்கோம்? 4085 கொடுத்துருக்கோம். இப்போ கணக்கு வந்திருக்கிறது 4085 வீடையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்த அளவுக்கு இனி யாருக்காவது கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.